தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஜூன் 24ஆம் தேதி பட்டினி போராட்டத்தை முன்னிறுத்தி திருச்சியில் நடந்த ஆர்ப்பாட்டம். 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உருவாக்கவும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடவும், ஓய்வு பெற்றவுடன் பணபலன், ஒப்பந்த பலன்களை வழங்கி ஓய்வூதிய உயர்வு, பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு இணையாக டிஏ உயர்வு, மற்ற துறைகளைப் போல் மருத்துவ காப்பீடு பெறவும், தனியார் மய கான்ட்ராக்டை முறையாய் முறியடிக்கவும், பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி வரவிற்கும் செலவிற்குமான வித்தியாச தொகையை பெறவும், வாரிசு வேலையை உறுதிப்படுத்துவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு கண்டன வாயிற் கூட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் பணிமனை தலைவர் ஜான் ஆச்சரியம் தலைமையில் இன்று நடைபெற்றது. பணிமனை செயலாளர் ராமையா, உதவி செயலாளர் பூண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் அருள்தாஸ் கண்டன உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் அருள்தாஸ் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஜனவரி 9 மற்றும் 10 தேதிகளில் வேலை நிறுத்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் நடத்தியது. வேலை நிறுத்தத்தை தடை செய்ய கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பொங்கல் நேரம் என்பதால் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள், தீர்வு ஏற்படாவிட்டால் மீண்டும் போராடுங்கள் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. வேலை நிறுத்தத்திற்கு பின் தொழிலாளர்கள் துறையில் நடைபெற்ற 3 கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு எவ்வித தீர்வும் இன்று வரை எடுபடவில்லை. இந்நிலையில் வருகிற ஜூன் 24ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்பந்தமான அறிவித்துள்ளது. அதற்குள்ளாக தமிழக அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி செய்து தராவிட்டால் கண்டிப்பாக போராட்டம் தொடரும். அதன்படி இன்று தொடர் உண்ணாவிரதத்தை விலக்கி வாயிற்கூட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் செயல்படும் போக்குவரத்து கழகங்களில் 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வந்ததை இந்த திமுக அரசு பதவியேற்று முதல் ஒப்பந்தத்திலேயே 3 ஆண்டு கால ஒப்பந்தத்தை 4 ஆண்டு காலமாக நீடித்து லெட்டர் பேடு சங்கங்களை வைத்து ஒரு ஒப்பந்தத்தை, தொழிலாளருக்கு துரோகமான ஒப்பந்தத்தை நிறைவேற்றியுள்ளது. அந்த 4 ஆண்டு ஒப்பந்தத்தை கூட 4 ஆண்டு காலத்திலே முடிக்காமல் கடந்த ஜனவரி 8, 9 ஆகிய தேதிகளில் சிஐடி சங்கம் உட்பட கூட்டுக்குழு சங்கங்கள் ஒரு மகத்தான வேலை நிறுத்தத்தை நடைபெற்றது. அந்த வேலை நிறுத்தத்திலே சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு பொங்கல் பண்டிகை காலங்களிலே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் உங்களுடைய கோரிக்கை நியாயம், 100% நியாயம், ஆனால் போராட இது காலம் அல்ல, போக்குவரத்து நம்பி தான் இந்த தமிழக மக்கள் இருக்கிறார்கள். இந்த பொங்கல் பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றால் உங்களுடைய வேலை நிறுத்தத்தை விலக்கி கொண்டு ஒத்தி வைத்து கொண்டு நீங்கள் இந்த பேருந்துகளை இயக்க வேண்டும். இந்த பொங்கல் பண்டிகை முடிந்த பின்பு உங்களது கோரிக்கைக்காக நீங்கள் போராட்டத்தை தொடரலாம் என்று நீதிமன்றம் அனுமதித்தது. தமிழக மக்களின் நலன் கருதியும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் அந்த போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தேர்தல் காலம் அமலுக்கு வந்தபடியால் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்த பிறகும் கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. எங்களுடைய சிஐடி சம்மேளனம் விழுப்புரத்திலே நிர்வாகிகள் கூடி இந்த ஊதிய ஒப்பந்தத்தை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை ஒரு ஜிஓ போட்டிருக்கிறார்கள். அந்த ஜிஓ அடிப்படையிலே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும். இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்கள் 104 மாதமாக எந்த துறையிலும் இல்லாத அளவுக்கு இந்த போக்குவரத்திலே 104 மாத காலமாக அந்த அகவிலைப்படை உயர்வை வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட இந்த அரசாங்கம் தொழிலாளருக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து அப்பீல் செய்து கொண்டு இந்த போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு பெற்றும் கூட இங்கே பார்த்தால் தெரியும், அத்தனை ஓய்வு பெற்ற தொழிலாளி நோட்டில் இன்று போராடக்கூடிய இந்த சூழ்நிலையை இந்த திமுக அரசாங்கம் உருவாகியிருக்கிறது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை முன்னிறுத்தி உடனடியாக அந்த தமிழ்நாடு அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூன் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஜூன் 25 காலை 10 மணி 24 மணி நேர உண்ணாவிரதத்தை அறிவித்திருக்கிறது. அந்த உண்ணாவிரதத்தை விலக்கி தான் இந்த வாயிற்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூட இந்த அரசுக்கு அவகாசம் இருக்கிறது. இந்த அரசாங்கம் உடனடியாக தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து பேசி போக்குவரத்து பிரச்சனை தீர்க்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அப்படி பிரச்சனையை பேசி தீர்க்க முன்வராவிட்டால் ஜூன் 24ஆம் தேதி திட்டமிட்டபடி மாநிலம் முழுவதும் 24 மணி நேர உண்ணாவிரதம் நடைபெறும். அந்த உண்ணாவிரதத்துக்கு பிறகு கூட இந்த அரசு பேச்சுவார்த்தையை பேசி தீர்க்க முன்வராவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் சம்மேளனம் கூடி முடிவு செய்யும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். W. அருள்தாஸ், மாநில தலைவர், SCTC CIT.